ரீசெண்டா அசெஞ்சர்லையும் டிசிஎஸ்லையும் கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ரிமூவ் த அட்ஜசன்ட் டூப்ளிகேட் இந்த ஸ்ட்ரிங். இன்புட்ல இது மாதிரி ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க, அவுட்புட்ல இது மாதிரி கொண்டு வர சொல்லுவாங்க. இதுக்கு என்ன எப்படி கொண்டு வருது அப்படின்னா, ஸோ இதில் சீக்வன்ஸா 2 டூப்ளிகேட் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ABBACN இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது சீக்வன்ஸாக டூப்ளிகேட் வருதுன்னா பிஏ ரிமூவ் பண்ணிடுறேன். பிஏ ரிமூவ் பண்ணால் அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஏ இதோட ஒட்டிக்குமா, அப்போ AACN வரும். அதுக்கப்புறம் கன்சீக்வன்ஸாக 2 ஏ வருதுன்னா இதை டெலிட் பண்ணிடுறேன். மீதி உள்ளதான் ஆன்சரு. ஸோ அதுதான் அவுட்புட். இது எப்படி கொண்டு வரலான்னு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை வந்து நான் இங்கே வாங்கியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா, இது மாதிரி வாங்கிட்டு ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரே போல யூஸ் ஆகுங்கிறதுனால. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாதுங்கனால நான் வந்து கேரக்டர் அரேவை மாற்றிக்கிறேன். இப்படி உள்ள ஸ்ட்ரிங்கை வந்து நான் இப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த அரேவை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐட்டேட் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே ஐட்டேட் பண்ண போகிறேன் என்ஹான்ஸ் ஃபார் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்குள்ளே என்ன டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா, லென்த்னு ஒரு டிக்ளேர் பண்ணிருக்கேன். லென்த்துங்கிறது எஸ்பியோட, அதாவது ஸ்ட்ரிங் பில்டரோட லென்த்து பேசிக்காக 0ன்னு இருக்கும். அது நான் வந்து இங்கே டிக்ளேர் ஆகிடும் இல்லை. ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த லென்த் இருக்குல்ல, லென்த் வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் லெவலில் நான் ஸ்டோர் பண்ணுவேன் எல்ஸ் கண்டிஷனில். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட இப்போ கரண்ட் கேரக்டரோட முன்னாடி வேல்யூ லென்த் -1 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கேரக்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அதோட இது நமக்கு வந்து அந்த கரண்ட் கேரக்டரோட முன்னாடி வேல்யூ வந்து டெலீட் ஆகணும். பாருங்களேன், இங்கே பாருங்க. அதுதான், அதாவது என்னன்னா A ஐட்டேட் ஆகக்குள்ள ஒன்றாகாது, B ஐட்டேட் ஆகக்குள்ள ஒன்றாகாது, இந்த B ஐட்டேட் ஆகக்குள்ள இதோட முன்னாடி வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஈக்குவலாக இருக்கக்குள்ள எனக்கு முன்னாடியோட இந்த பிஏ டெலீட் பண்ணி விட்டுரும். ஸோ அதோட வேல்யூ தான் இது இந்த இஃப் கண்டிஷன் பண்ணுது. எல்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, இன்கேஸ் வந்து எனக்கு எதுவுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டேரெக்டாக போயிட்டு ஸ்ட்ரிங் பில்டர்லேயே போயிட்டு அது ஸ்டோர் ஆகிடுது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் ஐட்டேட் ஆகக்குள்ள ஏ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, ரெண்டாவது டைம் ஐட்டேட் ஆகக்குள்ள வந்து பி வந்து ஸ்டோர் ஆகிடும். மூணாவது டைம் ஐட்டேட் ஆகக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இதை பிஏ டெலீட் பண்ணிடும். பிஏ டெலீட் பண்ணுறோம். நம்ம இந்த கேரக்டர் நம்ம ஸ்டோரே பண்ணல. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 டைம் ஐட்டேட் ஆகல ஏ வருமா, ஏ வந்து என்ன செக் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இது டெலீட் ஆயிடுச்சு, ரெண்டுமே இருக்காது. இங்கே ஏ வரும். ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இங்கே போய் செக் பண்ணும். ஏ வந்து இதோட ப்ரீவியஸ் கேரக்டர் செக் பண்ணக்குள்ள அப்போ வந்து ஏ வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால ஈக்குவல் இருக்கிறதுனால நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இதில் போய் டெலீட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் கேரக்டர். அதுக்கப்புறம் சி ஐட்டேட் ஆகக்குள்ள சி வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால எல்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏ வந்து இந்த எல்ஸ் கண்டிஷனில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அவுட்புட் நம்ம பார்க்கலாம். அதோட அவுட்புட்டு இதோட லாங் வெர்ஷன் வேணும் அப்படின்னாக்க நான் வந்து யூடியூப் சேனலில் போட்டிருப்பேன். அப்படி இல்லைனாக்கா என்னோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.